மெயினான ஐட்டம் இந்த இருக்கு பாருண்ணே, மாங்காய் இருக்கு பாருண்ணே, இந்த இருக்கு பாருண்ணே, மாங்காண்ணே, மாங்காண்ணே, ஆட்டு கொட்டனே, கொட்டை தரமா இருக்கும்ண்ணே, அது ஃபேன்ஸா இருக்குண்ணே, சாப்பிட்டு பாருண்ணே, நீ போட்டுருவோம்ண்ணே. மாங்காய் ரோஸ்ட் பண்ணு. அன்னைக்கு ஒரு நாள் மதுரை வரைக்கும் போயிருந்தேன். சரி டின்னருக்கு வெளியே ரோட்டுகளில் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்ப அங்க பார்த்தா ஒரு கடை பயங்கர பிஸியா இருந்துச்சு. இது என்னப்பா புது கடையா இருக்கு, நம்மளுக்கு தெரியாம இவ்வளவு பிஸியா இருக்கு, சரி என்ன மேட்டர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுருவோன்னு வேற கடைக்கு போயிட்டு ஏங்க அவங்க கடை என்னங்க ஸ்பெஷல், நிறைய கூட்டமா நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா சுக்கா இருக்கு, குடல் இருக்கு, ஈரல் இருக்கு, பாயா இருக்கு, தலைக்கறி இருக்கு, நெஞ்சு இருக்கு, கிட்னி இருக்கு, சவரட்டி இருக்கு, ஈரல் இருக்கு, முட்டை முளை இருக்கு, முட்டை குடல் இருக்கு, முட்டை சிலிப்பு இருக்கு, மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு, என்ன வேணுமோ தாராளமா வச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், ஒரு நல்லியும் 4 இட்லியும் வச்சு கொடுங்க, நான் உள்ள போய் உட்காந்துருன்னு போனேன். மெயினான ஐட்டத்தை மறந்துட்டேனே, வானே வானே ப்ரோ, மெயினான ஐட்டம் சொன்னேன்லண்ணே, மெயினான ஐட்டம் இந்த இருக்கு பாருண்ணே, மாங்காய் இருக்கு பாருண்ணே, மாங்காண்ணே, மாங்காண்ணே, ஆட்டு கொட்டனே, கொட்டை தரமா இருக்கும்ண்ணே, அது ஃபேன்ஸா இருக்குண்ணே, சாப்பிட்டு பாருண்ணே, நீ இந்த இருக்கு பாருண்ணே, போட்டுருவோம்ண்ணே. மாங்காய் ரோஸ்ட் பண்ணு. சரி நல்லா இருந்தா சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போய் உட்காரலான்னு பார்த்தா அங்கே யூடியூபர்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ப்ரோ இங்கே உட்காரலாமான்னு கேட்டா உட்காருங்க அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா, இது கூட பயங்கர ஃபேமஸ் போல, நிறைய பேர்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். ஆனால் எனக்கு அந்த மாங்காய் இங்கெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, இருங்க 5 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவை பிச்சு போட்டு பெப்பரை போட்டு அதே மாதிரி நல்லியும் பிச்சு போட்டு அதுலையும் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு வந்து பிளேட்ல வச்சுட்டாங்க. ஆனால் நீங்க இதை மோந்து பார்த்துக்கிட்டே இருங்க, போயிட்டு நான் இட்லி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட இட்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இட்லிக்கு 4 வகையா குழம்பு இருக்குன்னா, மட்டன் குழம்பு, போட்டி குழம்புன்னு சொல்லிட்டு எது வேணாலும் ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி எது காரமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த திக்கா ஒரு குழம்பு மாதிரி இருந்துச்சு, தான் காரமா இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொஞ்சம் ஊற்றி அந்த இட்லியை போட்டு எடுத்து கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, ஐயோ சரியா இருக்குங்க, நல்ல கடையா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி நம்ம ஆர்டர் பண்ண அந்த நல்லி இருந்துச்சுல, அந்த நல்லி ரோஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லியை எடுத்து ஒரு கடி கடிச்சா பாருங்க, இது டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த ஆட்டு மாங்காய் சாப்பிட்றதுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. பக்கத்துல இருக்கிற யூடியூபர் கிட்ட கேட்ட மாங்காய் நல்லா இருக்குமான்னு, சாப்பிடுங்க 5 ஸ்டார் தரலாம் மாங்காய்க்கு அப்படின்னாப்ல. சரி கண்ணை விட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்காவை எடுத்து டபக்குன்னு வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான்ப்பா இருக்கு, இந்த பன்னீரே இன்னும் சாஃப்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குப்பா. மதுரை மக்களை சாப்பாடு வச்சு அழகு பாக்குறதுல யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரே ஒரு கிரேவி தானே ஊத்துனேன், அங்கேருந்து அவர் வந்து உங்களுக்காக தான் எல்லா கிரேவியும் சமைச்சு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் ஊத்தி சாப்பிடுங்க அப்படின்னாப்ல. சரின்னு சொல்லிட்டு எல்லா குழம்பையும் ஊத்தி குழப்பி அடிச்சாச்சு. ஆனா பினிஷிங் டச் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாப்ல. ஆனா இந்த ஆஃப் பாயில் இருக்குல்ல, அதை 1 சைடு திருப்பி போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு 1 சைடே அப்படின்னு கத்திட்டே போயிட்டாப்ல. அந்த ஆஃப் பாயிலுக்கு மேல நிறைய பெப்பரை தூவி நேரம் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தாப்ல. வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலா இந்த ஆஃப் பாயில எடுத்து வாய் உள்ள போட்டு முடிக்கிற ஒரு கதை இருக்கே, இது வேற லெவலு. மக்களே இந்த கடை வேற லெவல்ல இருக்கு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வேற நல்ல கடை தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அங்க வந்து சாப்பிட்றதுக்கு.